மொத்தமாக 900 விஷம் கொண்ட பாம்புகள் சைனாவில் இருக்கிற ஒரு ப்ரீடிங் ஃபார்மில் இருந்து ஃப்ளட்டில் அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே வந்திருக்கு. அதாவது மொத்தம் 900 வினமஸ் ஸ்னேக்ஸ், அதாவது கொடிய விஷம் கொண்ட பாம்புகள். எதுக்காக சைனாவில் இவ்வளோ விஷம் கொண்ட பாம்புகளை ப்ரீட் பண்ணுறாங்க? இதனால் அவங்களுக்கு என்ன யூஸ்? இப்போ ரீசெண்டாக சைனாவில் ஏற்பட்ட வெள்ளத்தினால ஒரு ப்ரீடிங் ஃபார்ம்லேருந்து இத்தனை பாம்புகளும் ஊருக்குள்ளே வந்திருக்கு. இது கரெக்டாக எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th ஜூலை 2026 அன்னைக்கு இத்தனை பாம்புகளும் வெள்ளத்துலேருந்து அடிச்சுட்டு ஊருக்குள்ளே வந்திருக்கு. இதில் பாதி விஷம் இல்லாத பாம்பும் இருக்குது அண்ட் மோஸ்ட்டாக விஷம் உள்ள பாம்புகளும் இருக்குது. ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால இதில் எது விஷம் கொண்ட பாம்புன்னு அவங்களால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் சைனா மக்கள் இந்த பாம்பை பற்றிலாம் பயப்படாமல் தண்ணியில் இறங்கி பாம்பை பிடிச்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்க முடியுது. பாம்புகளை வச்சு இவ்வளோ யூசஸ் இருக்குன்னு சைனாக்காரங்க கிட்ட தான் நம்மளே கற்றுக்கணும் போல். ஏன்னா நிறையா விஷயத்துக்கு சைனாவில் இந்த பாம்பை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாம்பை வச்சு நிறைய நல்ல விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனா கவர்மெண்ட் அண்ட் சைனாவோட மக்கள். இந்த விஷம் உள்ள பாம்புகளை சைனாவில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இதனால் அவங்களுக்கு என்ன பயன்? இந்த விஷம் உள்ள பாம்புகளை சைனாவில் மொத்தம் 3 விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த விஷம் உள்ள பாம்புகளை ஃபஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மெயினாக மீட்டு, அதாவது பாம்பு கறி. பாம்பு கறி சைனாவில் ரொம்பவே ஃபேமஸ். அதாவது அவங்க டெய்லி ஃபுட்டில் இந்த பாம்பு கறி ரொம்பவே இருக்கிற ஒரு ஃபுட்டுங்கிறதுனால இந்த பாம்புகளை மீட்டுக்காக நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பாம்புகளை இதுக்காகவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாம்பு கறிக்காகவே தனியாக ஒரு ஃபார்ம் வச்சு அதை ப்ரீட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான பாம்புகளை சைனாவில் மீட்காக மட்டுமே வளர்க்குறாங்கன்னு உங்களால் சொன்னால் நம்ப முடியுமா? அண்ட் ரெண்டாவது யூஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதோட விஷத்தை வச்சு அவங்க ஆன்டி வினம் மெடிசனை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது விஷமுறிவு மருந்துகளை இதோட விஷத்தை வச்சே கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்காக தான் இத்தனை பாம்புகளையும் இவங்க வளர்க்குறாங்க. தேர்ட் ரீசன் ரொம்பவே ஒரு வியர்டான ரீசன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகளோட ஸ்கின்னை வச்சு அவங்க லெதராகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது உலகத்திலே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பாம்புகளோட லெதரை இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இது சைனாவில் இருக்குது. இந்த 3 விஷயத்துக்கு தான் மெயினாக இந்த பாம்புகளை இவங்க ஃபார்மில் வச்சு வளர்க்குறாங்க. இவ்வளோ விஷம் கொண்ட பாம்புகளை சைனாவில் இதுக்காக தான் வளர்க்குறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சைனா கவர்மெண்ட் இந்த விஷம் உள்ள பாம்புகள் வெளில வந்ததுனால அதை பிடிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு டீமையும் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பொதுமக்களை எதையுமே பிடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் சேஃப்டி மெஷர்ஸ். இதுக்காகவே தனியாக ஒரு டீம் வச்சு இந்த விஷம் உள்ள பாம்புகளெல்லாம் பிடிக்கிறதுக்காக அவங்க ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.